முழுக்க நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது உண்மையானது. தமிழ்நாடு அரசாங்கம் மதுவை ஊக்குவிக்கின்ற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். மணமகிழ் மன்றங்களை திறந்து விட்டிருக்கிறார்கள். இதில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம் என்பது ஒவ்வொரு பள்ளிகள் வாசல்லையும் இன்றைக்கு ஊடுருவிருக்கின்ற சூழ்நிலை இருப்பது என்பது சமூக ஆர்வலர்களுடைய கவலையாக, பெற்றோர்களினுடைய கவலையாக இருக்கிறது. இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆனால் திமுகவில் இருந்த அந்த முக்கியமான நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 3000 கோடி அளவுக்கு போதைப் பொருளில் கைது செய்யப்பட்டிருக்கு. பின்னால் அவங்கள திமுகவிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் போதை கடத்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸ் இன்னும் வேகமாக இது யார் அந்த நெட்வொர்க் யார் போதை கடத்தலில் ஈடுபடுத்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்கள் எடுப்பதில்லை என்பதுதான் ஆளுநர் அவர்களுடைய ஆதங்கமாக இருக்குது.